Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கொரோனா பரவலை தடுக்க பள்ளிகளில் செய்யப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஆனந்தன், பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்கு. மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பள்ளிகளுக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். பள்ளி வளாகங்கள் தூய்மையாக வைத்திருப்பது, இன்றைக்கு சீருடை புத்தகங்கள் வழங்குவது, அதனை எல்லாம் தாண்டி கொரோனா பரவல் என்ற ஒரு சிறிய அச்சம் பெற்றோர்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது. அந்த வகையில் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு? பள்ளி கல்வித்துறை சார்பாக என்ன சொல்லப்படுது? மருத்துவர்கள், மருத்துவத்துறை சேர்ந்திருக்கக்கூடிய ஆலோசனை வழங்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை நம்ம இப்பொழுது கேட்டோம். பொது சுகாதாரத்துறை சார்பாக சமீபத்தில் ஒரு அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில முக்கியமாக மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களில் உடல்நிலை குறைவு இருக்கக்கூடிய நபர்கள் முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். இது தொடர்பாக தொடர்ந்து தற்போது பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டு பள்ளிகள் மாணவர்கள் பள்ளிக்கு வர தொடங்கியிருக்கிறார்கள். இன்று அவர்களுக்கு அந்த பள்ளியில் திறக்கப்படுவதற்கான அனைத்து முன் ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை சார்பாக முன் எச்சரிக்கை நடவடிக்கையை தொடர்ந்து அறிவுறுத்தி ஆசிரியரிடம் வழங்கி வருகிறது. அந்தந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியருக்கு அறிவுறுத்தி கூறப்பட்டு வருகிறது. அந்த வகையில தற்போது கொரோனா பாதிப்பு தமிழகத்தில் 300க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு தொற்று இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. கொரோனா தொடக்கத்தில் இருந்த வீரியத்தை விட தற்போது அந்த வீரியம் சற்று குறைவாக இருந்தாலும் பொதுமக்களுக்கும் பெற்றோருக்கும் மிகப்பெரிய ஒரு அச்சத்தில் இருக்கிறது. இந்த நிலையில்தான் பள்ளிகள் தற்போது திறக்கப்பட்டிருக்கிறது. மாணவருக்கு தகுந்த முறையில் வழிகாட்டு நெறிமுறைகள் வழங்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் புதிய தலைமுறைக்கு தகவலாக தெரிவித்திருக்கிறார். அவர் சுகாதாரத்துறை அமைச்சர் சுகாதாரத்துறை வழங்கக்கூடிய அறிவுரைகள் ஏற்று கண்டிப்பாக வழிகாட்டு நெறிமுறைகள் பள்ளிக்கு வழங்கப்படும் என்று கூறியிருக்கிறார். இதனால் வரை தற்போது வரை கொரோனா குறித்து எந்த ஒரு வழிகாட்டு நெறிமுறையும் வழங்கப்படவில்லை. வழக்கம் போல பள்ளிகள் செயல்படும். ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் வருகை எப்படி மாணவர்கள் வரும்பொழுது என்ன மாதிரியான முன் எச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும், பள்ளி கட்டமைப்பை எப்படி பராமரிக்க வேண்டும், பள்ளியுடைய உறுதித்தன்மை எப்படி பாதுகாக்க வேண்டும், பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொரோனா குறித்தான அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் விரைவில் சுகாதாரத்துறை அனுமதியோடு வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்காங்க. திலகவதி, உங்களுடைய கள விவரங்களுக்கு நன்றி ஆனந்தன். கொரோனா பரவல் இருந்தாலும் அது குறித்து கவலைப்பட தேவையில்லை. ஏனால் மிக மிக குறைவான அளவே அதனுடைய பாதிப்பு இருக்கிறது. பெரிய அளவில் கவலைப்பட தேவையில்லை. பள்ளிகள் இயங்குவதில் எந்த சிக்கலும் இல்லை என்று நிபுணர்கள், மருத்துவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதனை நாம் பெருஞ்செய்தி பகுதியில் இன்றைக்கு அலசியிருக்கிறோம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.